அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்குறீங்க, சாமியை பார்த்ததுமே கண்ணீர் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த பதிவை பாருங்கள், ஒரு சின்ன புரிதல் உங்களுக்குள் ஏற்பட்டது அப்படின்னா மிகவும் நல்லது. இப்போ அந்த கண்ணீர் அப்படிங்கிறது இரண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று துயரத்தில் வருவது, இன்னொன்று ஆனந்தத்தில் வருவது. ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ கோவிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், பார்த்ததுமே அழுக வருது. அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஆற்றாமையின் வெளிப்பாடாக கண்ணீர் சில நேரத்தில் வரும். ஆற்றாமைனா என்னால் முடியலை, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், என்னால் முடியலை, இதுக்கு மேலே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த சரணாகதி ஆகும்போது வருகின்ற கண்ணீர் அப்படிங்கிறது வேற. அது பார்த்திங்கன்னா அழுது தீர்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னோடய கஷ்டத்தையெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட காமிக்க முடியும், இந்த கண்ணீர் வழியாகத்தான் உனக்கு நான் காட்ட முடியும் அப்படிங்கிறனால அவரை பார்த்ததுமே ஒரு ஆற்றாமையின் காரணமாக என்னால் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியலையே, உன்னால் மட்டும்தானே இந்த கஷ்டத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியும், நீ பாட்டுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக நம் வழிபடுகின்ற இறைவனை பார்த்ததுமே நம்மளுக்கு கண்ணில் தண்ணீர் வரும். இது ஒரு வகை. இது தவறா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட, நம்ம உரிமையானவங்க கிட்ட தானே நம்ம போய் அழுக முடியும். கண்ணீர் எல்லா இடத்துலையும் வந்துடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணீர், உண்மையான அந்த கண்ணீர், துன்பத்தை வெளிப்படுத்துகின்ற கண்ணீர் எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம அழுக மாட்டோம். வைராகியமாக இருப்போம். நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு ஒரு உரிமை உள்ளவர்களை பார்த்தா தான் அவங்கக்கிட்ட சொல்லி அழுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது வரும். அப்படித்தான் நம் இறைவனையும் பார்க்கின்றோம். நம்ம ரகசியங்களை, நம் மனதில் உள்ள துன்பங்களை சொல்வதற்கு ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஆள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்லது அந்த கடவுளை நம்பகத்தன்மையான நபராக பார்ப்பதால் தான் நீங்கள் அந்த இறைவனை பார்த்ததுமே அழுகை வருகிறது. இதே இன்னொரு வகையில் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது. ஆனந்தம்னா பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக கண்ணீர் வருவது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ இந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு, ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறத நீங்கள் கடவுளை விட்டுட்டு நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு பாருங்களேன். நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது கண்டிப்பாக அந்த கண்ணீர் நம்மை மீறி வரும். நான் நினைத்தது நடந்து விட்டது, ரொம்ப உச்சகட்டமாக நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சு, உங்களை மீறி அந்த கண்ணீர் வரும். அதே போல் ஒரு நபரை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த எதிர்பார்த்த நபர் உங்கள் கண்ணு முன்னாடி திடீர்னு நிற்கிறார் அப்படிங்கும்போது உங்களை மீறி ஒரு அழுகை, அது அந்த ஆனந்த கண்ணீராக வெளிவரும். அதே போல தான் ஆலயத்துக்கு நம்ம போகிறோம், இறைவனோட தரிசனத்துக்காக ஆலயத்துக்கு போகிறோம். அந்த ஆலயத்தில் போனதுமே அந்த தரிசனமும் கிட்டுகிறது. அங்கே இருக்கக்கூடிய இறை சக்தி, அந்த சூட்சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம அதை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எனர்ஜி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நாங்கள் எப்படி சொன்னாலும் சரி, நீங்கள் அந்த இறை ஆற்றலை உங்களால் உணர முடிகிறது. அந்த இறையாற்றலை உங்களால் உணர முடிகிறது அப்படிங்கும்போது அது உடலில் ஒரு சிலிர்ப்புத்தன்மையை உண்டாக்கும். அந்த சிலிர்ப்புத்தன்மையோடு சேர்ந்து ஒரு ஆனந்தமானது உங்களுக்குள்ளே ஏற்படும். அந்த பரவச நிலை ஏற்படும் பொழுது உங்களை அறியாமல் கடைக்கண்களில் நீர் வரும். அந்த ஒரு ஆனந்தத்தின் வெளிப்பாடாக ஆனந்த கண்ணீரானது வெளிப்படும். இது எப்படின்னா, உணர்ந்து கொள்ளும் போது தான், எனக்கு உரிமையானவனை நான் பார்த்து விட்டேன், நான் எதிர்பார்த்த அந்த நபரை பார்த்து விட்டேன் அப்படிங்கும்போது வருகின்ற இயல்பான கண்ணீரானது இறைவனின் மீது நீங்கள் அதீத பற்று வைத்திருக்கிறீர்கள், அவர்களை சரணாகதி அடைந்திருக்கிறீர்கள். அப்படிங்கும் போது இறைவனை பார்க்கும் பொழுது, அவரை உள்ளார உணர்ந்து கொள்ளும் போது, நீங்கள் போகும்போதே அவரை பார்க்கும்போது ஐயா அப்படின்னு சொல்கிற அந்த நிமிடம், அம்மா அப்படின்னு கூப்பிட்ற அந்த நிமிடம், உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வருகிறதோ இல்லையோ, கண்ணிலிருந்து நீர் அருவியாக கொட்டி அந்த உடல் முழுவதும் நனைகிறதுனா உங்களோட அன்பு அந்த இடத்துல தூய்மையானதாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கொடுத்தற்கு அரிய அல்லது கிடைத்தற்கு அரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். இறைவனை பார்த்ததுமே அப்படி கண்ணீர் மல்கி நிற்றல், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கண்ணீர் அப்படி பெருகும் கண்ணில். அப்படி அந்த கண்ணீர் பெருக்கத்தோடு இறைவனை பார்க்கும்போது வேண்டதுக்கு ஒன்றுமே இருக்காது. உன்னை பார்த்துட்டேன், உன்னை உணர்ந்துட்டேன், இதுக்கு மேலே உன்ட்ட என்ன கேட்கணும், உன்னை பார்த்துட்டேன் உணர்ந்துட்டேன், உன்ட்ட என்ன கேட்கணும்
அப்போ தான் அந்த இறைவனுக்கும் நமக்குமான அந்த பிணைப்பானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியும். இல்லை சாதாரணமாக கோவிலுக்கு போகிறோம், எல்லாத்து கண்ணிலையும் தண்ணி வருதா? எல்லாம் ஏதோ ஒரு காரணமாக கோயிலுக்கு போகிறாங்க, வேண்டுறாங்க, அவங்க கண்ணிலெல்லாம் தண்ணி வராது. இறைவனை தனக்கானவன் என்று யார் ஒருவர் நினைக்கின்றாரோ, தனக்கு உரிமை உள்ளவன் இறைவன் என்று யார் நினைக்கின்றாரோ, அவரை நினைக்கும் பொழுதே அவர்களது கண்களில் கண்ணீர் வருகிறது என்றால் அவ்வளவு உரிமையானவராக நினைத்திருக்கிறார் என்பது அதன் முதல் பொருள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இறைவனை பார்க்கும் பொழுது ஆனந்தத்தில் கண்ணீர் வரும், ஆனந்தத்தில் கண்ணீர் பெருக்கெடுக்கும். அந்த இறைசக்தியை தன்னுள் உணரும் போது, தனக்குள் இருக்கின்ற அந்த இறைசக்தி வெளிப்படும் போதுதான் ஆனந்த கண்ணீரானது அங்கு வெளிப்படும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவம் நிறைய நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுதும் கண்ணீர் வரும். இந்த கோயிலுக்கு போய் இறைவனை பார்த்த அந்த வினாடியே என் கண்களில் தண்ணி வர ஆரம்பித்தது, ஆனந்தத்தின் வெளிப்பாடாக அப்படின்னு ஒரு சாராக இருக்கும். இன்னொரு சாரார் பார்த்திங்கன்னா, என் மனசில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது, என் மனதில் நிறைய துன்பங்கள் இருந்தது. நான் போய் இறைவன் முன்னாடி உட்கார்ந்து அழுது கதறி, எல்லாம் முன்னால் தான், நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அழுதுவிட்டு வந்தேன். வந்ததுமே எனக்கு அதற்கு விடை கிடைத்தது. காரணம், எப்போவுமே அம்மா முன்னாடியோ அப்பா முன்னாடியோ நம்ம போய் கலங்கி நின்னோன்னா, பாசம் வைத்த அம்மாவும் அப்பாவும் பிள்ளை கலங்குவதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க. அந்த துன்பத்திலிருந்து என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும்னு ஒரு தாய் தந்தையர் நினைத்து விட்டால் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். அதே போல தான் நீங்கள் துன்பத்தின் காரணமாக இறைவனின் முன்னால் சென்று அமர்ந்து கண்ணீர் பெருக்கெடுத்து மன்றாடி ஒரு விஷயத்தை சொல்லி கேட்கிறீர்கள். அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டது, அதனால் நான் அழுகின்றேன், என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாதுன்னு கதறி அழுதுவிட்டு வருகிறீர்கள் என்னும் பொழுது எப்படிப்பட்ட கல் நெஞ்சும் கரையும், இறைவனின் நெஞ்சம் கரையாதா? அந்த வகையில் நம்ம அப்படி போய் அழுகிறோம், நம்மளோட கஷ்டத்தை சொல்லி அழுகிறோம். அப்படிங்கும்போது அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவி சாய்ப்பார், அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவி சாய்ப்பார். ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, பேராசையின் காரணமாக வந்த பிரச்சனைகளுக்கு அல்ல, பேராசையின் காரணமாக வந்த பிரச்சனைகளுக்கு அல்ல. நீங்கள் அழ வேண்டும் என்றால் பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும். உலகத்தோடு இணைந்து நீங்கள் செயல்படுபவராக இருக்கும் பொழுது இந்த இயற்கை உங்களுக்கு வேண்டுவதை அள்ளி கொடுக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இறைவன் தீர்த்து வைப்பார். ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடாதது இந்த பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எப்பவும் இருக்கக்கூடாது, அதை தெரிஞ்சுக்குங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கதறி அழுது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பத்தை இறைவனிடம் சொல்லி அழும் பொழுது அந்த துன்பத்தை போக்குபவராக இறைவன் அங்கு இருப்பார், உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்குவார். இதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமம். அப்போ சாமியை பார்த்ததுமே கண்ணீர் வருகிறதுனா அது எப்படி வந்தாலும் நன்மைக்கானதே அப்படிங்கிறது. இந்த தொகுப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது, மறக்காமல் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அது எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பி செல்ல வேண்டும், அதுதான் நியதி. இது எல்லாத்துக்குமே பொருத்தமானது தான். கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்த்திங்கன்னா எல்லாமே புரிய வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அறிவியல் பூர்வமாக எல்லாருமே அறிந்து கொண்டதும் கூட. இப்போ கடல் நீர் இருக்குது, சமுத்திரம் இந்த எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுகிறது. அது ஆவியாகி மேகமாக மாறி அது நிலப்பரப்பில் மழையாக பொழிகிறது. ஒவ்வொரு இடத்துல பெய்யும் போது அந்த நீர் தேங்குவதற்கேற்ப பார்த்திங்கன்னா பல பெயர்களில் வழங்கப்பட்டாலும் அது திரும்பவும் எங்கே தான் போய் சேருது அப்படின்னு பார்த்தா கடலுக்கு தான் போய் சேரும். அந்த நீர் எல்லாமே எங்கே தான் போய் சேருது? கடலுக்கு தான் போய் சேருது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஜீவன்கள் எல்லாமே தன்னோட வேலையை முடித்து கொண்டு எங்கே தான் போயாக வேண்டும் அப்படின்னா, எங்கிருந்து வந்தோமோ அங்கு தான் சென்றாக வேண்டும். எங்கிருந்து வந்திருப்போம் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தாவிடமிருந்து வந்திருப்போம், திருப்பியும் அவரைத்தான் போய் சென்றடைய வேண்டும். அதுதான் நம்மளோட இலக்கு. அப்போ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமானது நம்மை திரும்பவும் இங்கே இருக்க செய்து விடுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப நமக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கிடைக்கிறது. அப்போ எப்படி நம்ம திரும்பி அதே இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, எப்போவுமே ஒரே ஒரு விஷயம், ஒரு தெளிவான இடம் இருக்கிறது, தண்ணீர் தெளிவாக இருக்கிறது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய
பொருட்களை வந்துட்டு எளிதாக இனம் கண்டு கொள்ள முடியும். அதே போல தான் மனதானது சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது இறைவனை சென்றடைவதற்கான வழிவகைகள் வந்துட்டு அங்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இப்போ நம்ம மனசு சுத்தமாக இல்லையா அப்படின்னா, சுத்தமாக இல்லைன்னா என்ன, அசுத்தமாக இருக்குன்னா கரை படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட இந்த கோபம், குரோதம், காமம், இன்னும் சொல்லப்போனால் மதம், ஆச்சரியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களால் அது கலங்கப்பட்டிருக்கு. அந்த கலங்கப்பட்டிருக்க மனசை வந்துட்டு தெளிவடையணும் அப்படின்னா இது எல்லா விஷயங்களையும் மாயை அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து படிப்படியாக விலகி நிற்க முடியும். ஏன்னா உடனே எல்லா விஷயங்களிலும் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண பிறவி எடுத்த நமக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அப்போ வந்துட்டு படிப்படியாக எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி இது எல்லாம் நிரந்தரமல்லன்னு ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட நிலை வரும்போது அந்த மனதானது ஒரு தெளிவடைகிறது. இப்போ நம்ம சொன்ன மதம், ஆச்சரியமாகட்டும், நிறைய விஷயங்கள், காமம், குரோதம், லோபம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலிருந்தும் நம்மை விடுபடுத்தி தனியே நின்று பார்க்கும் பொழுது மனம் தெளிவடைகிறது. அந்த தெளிவான மனதின் மூலமாகத்தான் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அவருடன் மீண்டும் சேர்வதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட குரு உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரொம்பவே வந்துட்டு கொடுப்பனைசாலி அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பதிவு ரொம்ப சிறிய பதிவு, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பதிவு. அதனால் முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. அதுலேயும் ஆன்மீகத்தால் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. காரணம், இப்போ 2 நபர்கள் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் மீது உங்களுக்கு பிடிமானம் அதிகமாக இருக்குது, அதாவது ஆன்மீகத்தால் 2 பேரும் வந்துட்டு இணைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க பக்கத்தில் இல்லைன்னா கூட, யார் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா கூட உங்கள் அருகிலேயே இருந்து வழிநடத்துவதாக உணர்வீர்கள். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் தவறாக போகும்போது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குரல், அந்த குரல் உங்கள் நண்பர்களுடைய குரலாக இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுது. அப்படிங்கும் போது அவருடன் வந்துட்டு நீங்கள் ஆன்மீகத்தால் ஒரு பெரிய தொடர்பில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்க பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பாதுகாப்பை உணர்வீங்க, ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை உணர்வீங்க. அதே போல் ஒரு நம்பிக்கை, அவருடன் இருக்கும்போது எனக்கு எல்லாமே வந்துட்டு உலகமே வந்துட்டு ஒரு வியப்பாக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரியும், ஒரு அதீத பாதுகாப்பு உணர்வு அவர்களிடமிருந்து கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வருது. அப்படிங்கும் போது அந்த குருவோ அல்லது அந்த நண்பரோ உங்களுடன் ஆன்மீகத்தால் இரண்டரை கலந்திருக்கிறார்கள். 2 பேத்துக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உள்ளுணர்வால் வந்துட்டு பிணைப்பு ஏற்படும். உள்ளுணர்வு அப்படிங்கிறத சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிடும், அவருக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கூப்பிட்டு வந்துட்டு எச்சரிக்கை செய்வாங்க, பார்த்து போ, பார்த்து இரு, சந்தோஷமா இரு, இந்த மாதிரியான அந்த ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதில் உதிக்கிறது, உங்கள் நண்பரிடம் வந்துட்டு உங்களை பற்றி உதிக்கிறது. அப்படிங்கும்போது நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஆன்மீகத்தால் ஒரு பெரிய பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கட்டமைப்பால் வந்துட்டு சூழப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உணர்ந்துக்கணும். இதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதே போல் முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம், அவருடன் வந்துட்டு பழகி இருக்க மாட்டோம், ஆனால் அவரை வந்து நம்ம வீட்டில் ஒருவர் மாதிரி வந்துட்டு நினைத்து கொள்வோம். அதே போல் அவர் சொல்வது எல்லாம் வந்துட்டு நமக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம், அது வந்து நீண்ட கால பழக்கம் ஏற்பட்டது போல ஒரு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆன்மீகத்தால் அவர்களுடன் இரண்டரை கலத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த நபரை பற்றி யார் தப்பாக பேசினாலும் நம்ம மனசுக்கு வந்துட்டு அவங்க தப்பானவங்க இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதாவது அவதூறு பரப்புறது அப்படின்னு நிறையா இருக்குது. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் போது அவரை பற்றி இல்லாத பொல்லாது சும்மா வந்துட்டு பேசிவிடு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாலும் அதில் உள்ள உண்மையை புரிந்துக்கிட்டு அவர்கிட்ட இந்த தப்பு இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடானது உங்கள் மனதில் வந்துட்டு ஆணித்தனமாக ஏற்படுகிறது. அப்படிங்கும் போது நீங்கள் அவருடன் வந்துட்டு ஆன்மீகத்தால் இரண்டரை கலந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்க மீது அசைக்க முடியாத நம்பிக்கையானது ஏற்பட்டிருக்கும்.
அவர்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையானது ஏற்பட்டிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் அவர்கள் கண்காணிப்பார்கள். உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் உங்கள் அருகில் இல்லைன்னா கூட உங்கள் இன்பம், துன்பம், அதே போல மகிழ்ச்சி, இந்த மாதிரி எல்லா உணர்வுகளிலும் பங்கு கொள்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் உள்ளுணர்வாலையும் ஆன்மீகத்தாலையும் 2 பேரும் கட்டுண்டுள்ளார்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்லும் வகையில் இருக்கும். இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்களா அப்படிங்கிறத எண்ணி பாருங்க, அல்லது இப்படிப்பட்ட குரு உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரொம்பவே கொடுப்பனைசாலி அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.